வாழ்க்கை வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே 3-4 இடங்களிலே ஓட்ட பந்தயத்திற்கு சொல்லி இருக்கிறது. சரிதானே? நமக்கெல்லாம் தெரிந்த பகுதிகள் தான். பகுதிகளை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து சொல்கிறார். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? என்ன சொல்றார்? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஐ ஃபினிஷ் மை ரேஸ். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், அது பெரிய ஒரு வசனம், எபிரேயர் 12:1. அதில் கடைசியில் என்ன சொல்லி இருக்கிறது? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும். இந்த 3 வசனங்களையும் நான் ஏன் சொன்னேன் என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வேதத்தில் இட் இஸ் கிளியர்லி கம்பேர்ட் டு எ ரேஸ். ஓட்ட பந்தயத்திற்கு சமமாக கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு ஓட்ட பந்தய வீரன் ஒரு ஓட்டத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக எவ்வளவு தெளிவாக ஆயத்தம் படுத்துவார். தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களிலே அவர் ஒழுங்காக இருப்பார். தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவதில் அவர் ஒழுங்காக இருப்பார். மற்றவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் ஒழுங்காகிறது. அவருடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னதாக இருக்கும்? அந்த ஓட்டப்பந்தயத்தை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வெற்றியாக வாழ்வதற்கு சில பகுதிகளிலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆயத்தம் இல்லாதபடிக்கு நாம் வாழ முடியாது. இன்றைக்கு மாலையில் 4 சில முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாலையில் இன்றைக்குள்ள டிவோஷனுடைய தலைப்பு பி எக்யூப்ட். நம்முடைய வாழ்க்கையில நாம் அல்லது நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய பகுதிகள் 4 பகுதிகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது பகுதி, எக்யூப் யுவர்செல்ஃப் பை த நாலேஜ் ஆஃப் காட். ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அதில் பேதுரு சொல்லுகிறார், நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18வது வசனம் என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும், அப்புறம் என்ன சொல்றாரு? அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே வளருவது என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் எதிலே பிரியப்படுகிறார் என்று சொன்னால் எரேமியா 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா 9ஆவது அதிகாரத்தில் உலகத்திலே ஜனங்கள் பெருமையாக எண்ணுகிற சில காரியங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் எந்த காரியத்தை பெருமையாக எண்ணுகிறார் என்று சொல்லி நாம் எரேமியா தீர்க்கதரிசி எழுதுவதை பார்க்க முடியும். எரேமியா 9ஆவது அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். அதில் என்ன சொல்றாரு பாருங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உலகத்தில் ஜனங்கள் மேன்மை பாராட்டுகிற காரியங்களை குறித்து 3 பகுதியாக பிரித்து சொல்கிறார். முதலாவது ஞானி, நாலேஜ். எல்லாம் ரொம்ப பெருமைப்படுவாங்க. நிறைய இத்தனை பிஹெச்டி பண்ணியிருக்காரு, நான் இவ்வளோ டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஃபீல் ப்ரவுட் அபவுட் தட் நாலேஜ், எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு சொல்லி. கோயம்புத்தூரில் நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். அங்கே என்னுடைய கூட பை வச்சு ஆஃப் மை போஸ்ட் ஐ வாஸ் அ சீஃப் கெஸ்ட். அப்போ என் கூட நிறைய டேபிளில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் போனோன்னு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தார். அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தா அதில் பேக் சைட் ஃபுல்லாகவே டிகிரி, என்டையர் பேஜ் வாஸ் ஃபில்ட் வித் டிகிரிஸ். நான் பார்த்தேன், எனக்கு வெறும் பிஇ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த எம்சி பண்ணிட்டு இருந்த பிள்ளை ரொம்ப அழகாக சொன்னா, இதெல்லாம் இந்த படிச்சிருக்கா அதை படிச்சிருக்கா சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் எனக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, வித்தவுட் வேஸ்டிங் மச் ஆஃப் அவர் டைம் ஐ எம் இன்வைட்டிங் மை சீஃப் கெஸ்ட் டு அட்ரஸ் திஸ் அப்படின்ட்டாங்க. கூட நமக்கு தெரியும் என்ன அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், வெறும் பிஇ தான். இன்னைக்கு உலக ஜனங்கள் தப்புன்னு சொல்லலை, படிக்கிறது தப்புன்னு சொல்லலை, பட் தே ஃபீல் ப்ரவுட் அபவுட் இட். அதை குறித்து ரொம்ப பெருமையாக உணர்றாங்க. 2வது கேட்டகரி என்ன சொல்றாரு? பராக்கிரமன், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். பீப்புள் ஆர் ப்ரவுட் அபவுட் தேர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், 6 பேக்ஸ், ஜிம் பாடி, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் ஜென்ரல் இன்னொரு கேட்டகரி சொல்கிறார், பீப்புள் ஆர் ப்ரவுட் அபவுட் தேர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். 3வது சொல்கிறாரு ரிச்னஸ், ஜனங்கள் எல்லாம் அவங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள், ஜெனரல் கேட்டகரி. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் எந்த காரியத்தை விரும்புகிறார் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். பைபிளில் பார்த்தீங்கன்னா சில சென்டென்சஸ் ரொம்ப அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது என்ஜாய் பண்ணி நீங்கள் வாசிக்கணும். சில காரியங்களை ஆண்டோடைய வசனம் அழுத்தி நல்லா சொல்லணும். இதில் என்ன சொல்லியிருக்கிறது பாருங்கள். என்ன சொல்லியிருக்கிறது? என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. அப்படின்னா என்ன?
அறியறது சொல்கிறது இட் இஸ் அ மென்டல் நாலேஜ், இட் இஸ் அன் இன்டலெக்சுவல் நாலேஜ். அறிவுபூர்வமாக தெரிகிறது. உணர்வு என்று சொல்வது உணர்வு பூர்வமாக ஐ நோ இட். என்னுடைய கல்யாண நாட்கள் ஆரம்பத்தில் எப்படி என் மனைவி அறிந்திருக்கிறோம், இன்றைக்குள்ள அறிவு குறைவாக இருக்குமா கூடுதலாக இருக்குமா? கூடுதலாக இருக்கும். சில சமயம் அவங்க முகத்தை பார்த்தா இந்த காரியத்தை சொல்லாமா அல்லது டைம் வெயிட் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தெரியும், நமக்கு தெரியும். மேரிட் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் கோயிங் டு சே அபவுட் டு சே. சரியா? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நமக்கு தெரியும் சில காரியங்கள். அதே மாதிரி மனைவி என்னை பற்றி சில ஐடியா வச்சுருப்பாளாக இருக்கும். இட் இஸ் தேர், இட் இஸ் ஃபேமிலி. இது எப்படின்னு சொன்னால் இந்த நாலேஜ் வந்து இட் க்ரோஸ் இன் இன்டிமசி. நம்ம திருமண வாழ்க்கையிலே வளரும் பொழுது இப்படிப்பட்ட இன்டிமசினால இந்த வேதத்தில் இந்த உணர்ந்து இருக்கிற என்று சொல்ல அந்த காரியம்தான். நீங்கள் இட் இஸ் நாட் ஒன்லி இன்டலெக்சுவல் நாலேஜ், இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறது சொல்லி பைபிளில் இந்த ஃப்ரேஸ் நிறைய இடத்துல ஏசாயாவில் நீங்கள் பார்க்க முடியும், யோவானிலே பார்க்க முடியும். நேரம் இல்லாதனால அந்த ஃப்ரேசஸ்குள்ளே நான் போகலை. இந்த அறிந்து உணர்ந்து இந்த ஃபேஸஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஆண்டவர் எந்த அளவுக்கு இந்த காரியத்தை அழுத்தமாக சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதில் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? பூமியிலே கிருபையையும் இரக்கத்தையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவர் என்பதை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை சொல்றார். அப்படின்னா இந்த உலகத்தில் there is a God who rules, who does justice, who does mercy. இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறதை அறிந்திருக்கிறதை குறித்தே நான் மேமே பாராட்டுகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். நம்ம ஈவில் அநேக நேரத்தில் டாக்டரை நல்லா நம்ம படிப்போம், நல்லா தரவாக தெரிஞ்சிருப்போம். அநேக நேரத்தில் நடைமுறை வாழ்க்கையில் இது ஒத்துருமான்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ்னு சொல்கிறது ஒரு பகுதியை நான் சொல்கிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்மாரெலாம் யுத்தத்துக்கு போயிருக்காங்க. அப்போ தாவீதுங்க அப்பா வந்து எப்போ அவங்கள அப்பம் எல்லாம் கொடுத்து போய் கொஞ்சம் அண்ணன்மாரெலாம் பார்த்து கொஞ்சம் கொடுத்துட்டோம், யுத்தத்துக்கு போய் கொஞ்சம் நாளாவது அவங்க ஒரு டல்லாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. போகிறப்ப என்ன நடக்குது? இவங்கெல்லாம் போகிறாங்க. போகிறப்ப தான் பார்க்குறாரு அந்த கோலியாத் வந்து ஆண்டவரை இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து அங்கேருந்து தமாஷ் பேசிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஹர்ட் ஆன உடனே தாவீது சொல்கிறாரு, நான் வந்து இந்த கோலியாத்தை நான் போய் பார்க்க போகிறேன், அவனை வந்து சந்திக்க போகிறேன், ஐ வில் மீட் ஹிம் இன் த வார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹி வாஸ் ஆஸ்கிங் ஃபார் 1-to-1 கான்ஃபரன்டேஷன். அப்போ இந்த பசங்களாம் சொல்கிறாங்க, அவங்க பிரதர்ஸ் சொல்கிறாங்க, ஏப்பா நீ வந்த வேலையை பார்த்து போயிட்டே இரு, ஏன் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே இவன் பேசுகிறத பார்த்து கொஞ்சம் பேர் கொண்டு இந்த சவுல் அந்த ராஜா கிட்ட கொண்டு விட்றாங்க. சவுல்கிட்ட போன உடனே தாவீது சொல்கிறார் பாருங்கள், இந்த 1 சாமுவேலில் நம்ம இந்த காரியத்தை பார்க்குறோம். சரியா? 17ஆம் அதிகாரத்தில் நமக்கு அந்த பகுதியை மாத்திரம் திருப்பிக் கொள்ளுங்க. அதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த சவுல் தாவீது கிட்ட சொல்கிறார், ஏப்பா நீ சின்ன பையன், இந்த கோலியாத் அவனுடைய வாழ்க்கையே யுத்தமாக தான், நீ அவங்ககிட்ட போய் நீ அவங்ககிட்ட சண்டை போடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், ஒரு தடவை சிங்கம் வந்தது, ஒரு தடவை கரடி வந்தது. இந்த 2 டைம்லையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? இதனுடைய வாயை கிழித்து அந்த பயங்கரமான மிருகங்களிலிருந்து ஆண்டவனுடைய ஆட்டை காப்பாற்ற உதவி செய்தார். அப்படி உதவி செய்த ஆண்டவர் விருத்த சேதனம் இல்லாத மனிதனை ஒப்பு கொடுப்பது மிக எளிதான ஒரு காரியம் அல்லவா என்று சொல்கிறார். இது என்ன அப்படின்னு சொன்னால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடைமுறையான அனுபவத்தை ஆண்டவரை குறித்து கொண்டிருந்தான். இதுதான் முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில். மை காட் வில் டூ இட், ஆண்டவர் இதை செய்வார் என்ற ஒரு நடைமுறை அறிவு நமக்கு வேண்டும். இதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ உலகத்தில் ஆண்டவர் இருக்காரா இல்லையா? தியரிட்டிக்கலாக அநேக நேரத்தில் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் பல நேரத்தில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது வேர் இஸ் காட், ஆண்டவர் எங்கே? இது எப்படி நம்ம இந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் we all should have a deep desire to know God. We all should not have a deep desire to know God. நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பேசுக்கு பிறகு விசுவாச வாழ்க்கையில் they don't stand, நிற்கிறது இல்லை. காலேஜில் இருக்கும்போது நான் காலையிலே சொன்னேன், காலேஜில் இருக்கும்போது நிறைய நாள் பசங்களை பார்க்க முடியும். அதுக்கு பிறகு they all face troubles, இல்லை, பிரச்சனைகள் நிறைய வரதான் செய்யும். அப்போ அநேக நேரத்தில் இப்படி ஆண்டவரை குறித்த பர்சனலாக ஒரு நாலேஜ் இல்லாதனால, அல்லது ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய முடியும், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் மிஸ் ஆகிறதுனால அநேக நேரத்தில் விசுவாசை விட்டு வழியை போகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது இந்த காரியங்கள் நமக்கு அடிப்படையாக தேவை. 3 தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கொண்டிருந்த விருப்பத்தை நான் அது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது மோசேயினுடைய வாழ்க்கை நாம் யாத்ராம் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அவருடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் பிள்ளைங்கள்லாம் சேர்க்கும்போது மினிமம் 12 lakhsக்கு மேலேயாவது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கும்பல் அவர் லீட் பண்ணார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில்
அவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தார் பாருங்க. அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஒருவேளை ஆண்டவர் சில நபர்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க உள்ளான மனிதனிலே அவருடைய விருப்பங்களை வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் நீங்கள் பார்க்கும்போது மோசேயினுடைய வாழ்க்கையில் அவருக்கு இருந்த ஒரு டீப் டிசைரை பார்க்கலாம். நீங்கள் இந்த 2வது அந்த அதிகாரத்தில் நீங்கள் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பின்னால் போய் வாசித்து பாருங்கள். 11லிருந்து 23 வரை மோசேனுக்கும் ஆண்டவருக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன் நீங்கள் அது படிக்கலாம். இட்ஸ் a very beautiful conversation. ஒரு மனுஷனுக்கிட்ட கடவுள் இப்படி பேசுவாரா? அது என்ன சொல்லி இருக்கிறது? ஒருவன் 11ஆம் வசனம், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இது பைபிளில் எழுதியிருக்கிறது. பைபிளில் எழுதியிருக்கிற ஒரு காரியம். அதில் பின்னால் நீங்கள் அப்படியே வரும் பொழுது அது மோசே என்ன சொல்கிறாரு பாருங்க. நேரம் இல்லாதனால இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வசனத்துக்கு நான் போக விரும்புகிறேன். 13ஆம் வசனத்தில் பாருங்கள். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் சொல்றார். நான் உம்மை அறிய வேண்டும். ஐ வாண்ட் டு நோ யூ. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவையும் இந்த ஜாதி உம்முடைய ஜனன் நினைத்தருளும். என்ன சொல்றாரு? Give me the grace to know you. உம்மை அறிவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறார். அப்படியே ஆண்டவர் பேசிட்டே இருக்கும்போது 18ஆம் வசனத்தில் இன்னும் டீப்பர் லெவலில் போகிறார். என்ன கேட்கிறார் பாருங்க. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலாம். அடாஷியஸ் கிளைம் வித் காட். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ தைரியமாக கேட்குறாரு பாருங்க. ஷோ மீ யுவர் க்ளோரி, ஷோ மீ யுவர் க்ளோரி. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், he was going in a very intimate relationship with God. ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவிலே வளரும் பொழுது இப்படிப்பட்ட ரெக்வஸ்ட்டை ஆண்டவர் வைக்க முடியுது. ஆண்டவர் அந்த ரெக்வஸ்ட்டை கிராண்ட் பண்ணாரா? அப்படி நீங்கள் பின்னால் வரும்போது சொல்கிறார் பாருங்கள். 20ஆம் வசனத்தில், என் முகத்தை நீ காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே நீ கண்மலையிலே நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நானும் நீ அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அருமையானவர்களே, he had the deep desire to see the glory of God. நம்ம லைஃப்பில் இப்படிப்பட்ட holy and secret desires we should have. வெளியெல்லாம் பல காரியங்களை செய்துகிட்டே இருப்போம். நம்ம லைஃப்பில் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட இன்டிமேட் டிசைர்ஸ் we should have. தாவீதுனுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அவருடைய சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அநேக நேரங்களில் அவர் ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற டிசைர் அவர் சொல்கிறத பார்க்கும். சங்கீதம் 27 எடுத்துக்கொள்ளுங்களேன். சங்கீதம் 27 அதில் பாருங்கள் என்ன சொல்கிறாரு. 4ஆம் வசனம், சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. ஐ வாண்ட் டு see the glory. I want to see the glory of God. ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் சென்று அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படின்னு சொல்றார். எவ்வளோ ஒரு விருப்பம் பாருங்க. I want to see the glory of God. நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக விரும்புகிறேன். அங்கே எதை நான் பார்க்க விரும்புகிறேன்? Personally, I want to see the glory of God. He had a deep desire to know God in a very, very intimate way. தம்பி தங்கச்சி, we have a whole life before us. நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா this personal knowledge of God. ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்ள முக்கியமாக நமக்கு இருக்கிற வாஞ்சை. சங்கீதம் 63 பாருங்களேன். சங்கீதம் 63 நீங்கள் தாவீது இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வசனங்கள் அவருடைய ஆண்டவர் மேலே இருக்கிற லாங்கிங்கை அநேக இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 63:1-2 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 63:1-2, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து வல்லமையும் மகிமையும் கண்டேன். ஆண்டவரை குறித்து நீங்கள் அறியும் போது உங்கள் வாழ்க்கையில் தடர மாட்டீங்க. யூ வில் நாட் பி டிஸ்டர்ப்டு இன் யுவர் லைஃப். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்க தைரியம். சங்கீதத்தில் சொல்லுறது, துர்ச்செய்தியை கேட்பதனாலே அவன் என்ன பண்ண மாட்டானா? பதறான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். He will not be shaken. He will not be shaken. மோசேயை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம். பவுலுடைய வாழ்க்கைக்கு வருவோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பவுலுடைய மிக பர்சனல் லெட்டர். அவருடைய விருப்பத்தெல்லாம் அவர் மனதை திறந்து பேசுகிற ஒரு புஸ்தகம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் அவருடைய கிரெடென்ஷியல்ஸ், அவரை எப்படிப்பட்டவர், என்ன பின்னணியிலேருந்து வந்தவர்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லிட்டு சொல்கிறாரு. 7ஆம் வசனத்துலேருந்து வாசிங்கன்னா அவர் லைஃப்பை சில வசனங்கள் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள்.
ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டுகிறேன். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுக்கு. ஐ கவுண்ட் எவ்ரிதிங் லாஸ் ஃபார் த எக்ஸலன்சி ஆஃப் நாலேஜ் தட் இஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். காலேஜில் 3ஆவது செமஸ்டர் படிக்கும்போது, இன்ஜினியரிங் படிக்கும்போது காட் டச் மை லைஃப். அது ரொம்ப அசுத்தமான புக்கெல்லாம் வாசிட்டு இருந்தேன். என் ஆண்டவர் ஓவர் நைட் ஹி சேஞ்ச் மீ. ஸ்டில் ஐ ரிமெம்பர் வேதத்தை படிக்கணும்னு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த இன்ட்ரெஸ்ட். ஐ ஸ்டில் சம்டைம் ஐ ப்ரே, ஆண்டவரே அப்போ களங்கம் இல்லாமல் பைபிளை வாசித்த மாதிரி நான் இன்னும் படிக்கணும் ஆண்டவர். இப்போ நிறைய காரியங்கள்லாம் அப்படியே படித்து கிடிச்சு சில சமயம் பைபிள் வாசிக்கும் போது வேறு சில எண்ணங்கள்லாம் இந்த சென்ஸ் தட் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்லாம் வருது. ஆனால் அந்த டைமில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள் அந்த களங்கமில்லாத ஞானப்பாலை, அந்த களங்கமில்லாத அன்போடு படித்த காரியங்கள், those were the things which excited me. பைபிள் இதெல்லாம் யாருக்காக எழுதி வச்சுருக்கு? யாருக்காக எழுதி வச்சுருக்கு? தியாலஜன்ஸுக்கா? பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்கா? என்னையும் உங்களை போன்ற சாதாரண மக்களுக்காக. we will know God. பவுல் தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார் பாருங்கள், 10ஆம் வசனத்தை சொல்கிறாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் சொல்கிறார். that I may know him, the power of his resurrection and the fellowship of his suffering. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட டிசையர்ஸ் வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ பைபிளை நம்ம படித்தோம், பைபிளில் நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு மேலே போக நம்ம ஆசிக்கணும். ஒரு அருமையான ஆங்கில பாடல் உண்டு, பியாண்ட் த சேக்ரெட் பேஜஸ் ஐ சீக் யூ ஓ காட். வேதத்தை வாசிக்கும்போது வேதத்திலே சொல்லி இருக்கிற ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக நேரத்தில் நம்ம சில குவைட்டமெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு கடமை முடிந்து விட்டு நான் நினைக்கிறோம், வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஏதாவது கொஞ்சம் நல்லா செய்யணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ பியாண்ட் தட். தாண்டி போங்க. ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு வாஞ்சையுள்ள ஒரு ஆண்டவராக இருக்கார். அல்லாட்ட அதனை எழுதி கொடுத்துக்க மாட்டாங்க. வேதத்தில் இப்படியெல்லாம் காரியங்கள் எழுதியிருக்க மாட்டாது. நடைமுறைக்கு இல்லாத காரியங்களை ஆண்டவர் எழுதியிருக்கவே மாட்டார். பூமியில் நீதியையும் நியாயத்தையும் இரக்கத்தையும் செய்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நடைமுறையாக அறிந்ததினாலே பைபிளில் சொல்லியிருக்கலாம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. அப்போ ஒன்றுமே நடக்காது. முடின்றது த மைன்யூட்டஸ்ட் டீட்டெயில். உங்கள் இமெயிலே 500 முடிக்கு மேலே இருக்குன்றாங்க. வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கான்னா வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் இஸ் டு நோ திஸ் காட் பர்சனலி. ஆண்டவர் அறியக்கு என்ன செய்யணும்? யூ ரெகுலர்லி ஸ்பெண்ட் டைம் வித் காட். நம்ம ஈவில் நல்ல ப்ராக்டிஸ், பைபிளை திறந்து வாசித்து அந்த பகுதியிலே ஆண்டவரை குறித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை, கோ பியாண்ட் தட். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஜூஸ் எடுக்கணும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஜூஸ் எடுக்கணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹாவ் சம் இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ். அறிவுபூர்வமாக சில காரியங்களை செய்துட்டு போகிறதுக்காக பைபிள் வாசிக்கலை. நம்ம அறிவுபூர்வமாக சில காரியங்களை தெரிந்துட்டு போகிறதுக்காக பைபிள் வாசிக்கலை. இட் இஸ் மோர் தென் தட். அதுக்கு அளவுக்கு மேல் நீங்கள் போய் ஆண்டவர் சொல்கிறால, வேத வசனங்களை தேடி பாருங்கள். அவை யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறது? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அருமையாக தம்பி தங்கச்சிமார், மேக் திஸ் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் லைஃப். யூ வில் நெவர் ரிக்ரெட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், ஆண்டவரை அறியணும் அப்படின்னு சொல்ல டைமுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் யூ வில் நெவர் ரிக்ரெட். நெவர் ரிக்ரெட். ஸோ முதலாக நான் சொன்ன ஒரு காரியம் என்ன வேணும்? எக்யூப் யுவர்செல்ஃப் வித் knowledge of God. It is a personal knowledge. It is not some mental exercise or mental knowledge. It is a personal knowledge. ரெண்டாவது காரியம் என்னன்னா, equip yourself with the word of God. பைபிள் வாசிக்கும் போது இந்த ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஏறி இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது வசனத்தை குறித்து பேசுகிறவர்கள், வசனத்தை வைத்து பிரசங்கிக்கிறவர்கள் ரொம்ப ஒரு குறைவு. ஏன்? இன்னைக்கு வசனத்தோடு ஸ்பெண்ட் பண்ணி வசனத்தை நம்ம உள்ள ஏற்றுறது ரொம்ப குறைந்து போய்விட்டது. இன்னைக்கு அந்த யுகம் இந்த யுகம் என்னெல்லாமோ நம்ம சொல்கிறோம்ல, பட் காட் ரிமைன்ஸ் த சேம். அவருடைய பிளான் ரிமைன்ஸ் த சேம். த ப்ராப்ளம் ரிமைன்ஸ் த சேம் அண்ட் த சொல்யூஷன் ரிமைன்ஸ் த சேம். எல்லாம் மாறலை. ஒருவேளை இன்றைக்கி நிறைய மாறிக்கொண்டே இருக்கிறது உலகத்தில். அந்த மெத்தடாலஜி இந்த மெத்தடாலஜி நிறைய சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப தெரியாது. ஆனால் ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஆண்டவர் மாறாதவர். வசனத்தை நம்ம வாழ்க்கையில் வசனத்தினால் நம்ம எக்யூப்பாக இருக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதில் பவுல் ஒரு அழகான ஒரு ஆலோசனையை கொலோசியர் ஜனங்களுக்கு சொல்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே
சகல ஞானத்தோடும் பரிபூர்ணத்தோடும் வாசமாயிருப்பதாக. Let the word of God dwell in you richly. கல்லூரியில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே வீட்டுக்கு போனப்போ யாரும் குவைட் டைம் எடுக்க பற்றிலாம் சொல்லி தரல. ஆண்டவர் கடலூரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு டச் மீ. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு ஃப்ரைடே என்னுடைய எலக்ட்ரானிக்ஸ் லேப் முடிச்சுட்டு நான் போகிறப்ப என் வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தோடு ஓடிட்டே இருந்தது. சொன்னாங்கல்ல காலையில் பெரிய ஒரு மிஷனுடைய பையன் எல்லாம், தட்ஸ் ஆல் ஓகே, நல்லது தான். ஆனால் தேர் வாஸ் அ பிக் ஸ்ட்ரகிள் இன் மை பர்சனல் லைஃப். ஐ வாஸ் கோயிங் த்ரூ வெரி வெரி டஃப் டைம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்தப்போ இனிமேல் என் லைஃப்பில் வந்து டிராஸ்டிக்காக ஒன்று நடக்கலைன்னா லைஃப் எங்கேயோ போய் முடிஞ்சிரும்ன்ற ஒரு சூழ்நிலை ஓடிக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் தொடராரு. நான் அடுத்த நாளில் இருந்து பைபிள் அவ்வளோ ஒரு பிரீதமான புக் ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கு போனப்போ எங்கள் அப்பா வந்து ஹைதராபாத் ஒரு மீட்டிங் போயிட்டு வரும்போது இ கேம் வித் தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ். அந்த இங்கிலீஷ் பைபிள் யாரோ கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் அது இருக்குது. அன்றைக்கி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தி தவ் இ அந்த பழைய இங்கிலீஷ் அதில் உள்ள பைபிள் அது வாங்கி போய் பார்த்த உடனே எங்கள் அப்பா கிட்டே, அப்பா நீங்கள் பைபிள் படித்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு ஐ டுக் இட் ஃப்ரம் ஸ்டில் ஐ கீப் தட் பைபிள் வித் மீ. இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் 43 years பேக். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கோடு போட்டு என்றைக்கெல்லாம் ஏதாவது டல்லாகணும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் படித்த காரியங்கள் அல்ல எழுதி வைத்த காரியங்களை ஐ ஸ்டில் லுக் அட் இட். ஒரு தமிழில் ஒரு வசனம், ஆங்கிலத்தில் ஒரு வசனம் மனப்பாடம். ஏன் சொல்கிறேன்னா நான் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. Do we have that practice in our life? வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது வாழ்க்கையில் அதுதான் நம்ம பிடிச்சி நிறுத்தும். தாவீது எழுதுறாருல, தாவீதா இஸ்ரான்னு நமக்கு தெரியல. 119 சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு? உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே. எப்படி உள்ளே போகும் அது? இப்படியெல்லாம் வேகமாக படிச்சுட்டு போனால் என்ன ஆகாது? உள்ளே இறக்கணும். கடப்பாறை போட்டு இறக்குற மாதிரி you have to do some hard work. பாடத்துலலாம் சில ஃபார்முலா படிக்கணும்னா என்ன பண்ணுறோம்? கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே அனுப்பும்போது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எனாமஸ். ஆண்டுடைய வார்த்தை கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து இட் இஸ் எனாமஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டுடைய வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுவதற்கு நீங்கள் எவ்வளவு இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். பைபிளில் சொல்லியிருக்கல, நான் சொன்னேன் இல்லை ஜெபத்தில், என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஏசாயா 55:11. என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. எந்த காரியத்திற்காக அது அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றி அது திரும்பும் என்று ஆண்டவர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஆண்டவர் வசனம் மனப்பாடம் பண்ணுறீங்களா? உங்கள் மெமரி பவர் நல்லா கூடும், கான்சன்ட்ரேஷன் கூடும். ஆண்டோடைய வசனத்தை படிக்கிறதுனால யூ வில் நெவர் லூஸ் எனிதிங். அநேக நேரத்தில் டைம் இல்லை, அந்த ப்ரெஷர், எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக மாறது காரணம்னா we don't go to the source of solution. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, we don't go to the source of solution in the first place. போய் பாருங்க, you will find a difference. ஒருவேளை இவ்வளோ நாள் அந்த பழக்கம் இல்லைன்னா, தம்பி தங்கச்சி பெரியவங்க, ஒருவேளை இன்னைக்கெல்லாம் எனக்கு வெர்பாட்டியமாக ஞாபகம் வைக்க முடியலை, கான்செப்ட்ஸ் மனசில் ஏற்ற முடியுது, வெர்பாட்டியமாக வார்த்தைக்கு வார்த்தை முடியலை. பட் ஸ்டில் உங்கள் வயசில் நீங்கள் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே மனசில் பாருங்க. பசுமரத்து ஆணின்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் பசுமரத்து ஆணின்னா என்னென்னு தெரியுமா? மரத்தில் ஆணி அடித்தா எப்படி இருக்கும்? அது அப்படியே இருக்கும். அது சுற்றி எல்லாம் வளர்ந்துருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். ஆணி எங்கே தான் இருக்கும் பாருங்கள், எங்கேயாவது ஆணி அடித்து வச்சுருப்பாங்க கிராமத்து சைடில். அதுதான் பசுமரத்து ஆணி. நீங்கள் உள்ளே ஏற்றுறது அப்படியே நிற்கும். அது ப்ளீஸ் மெமரைஸ் காட்ஸ் வேர்ட். அதான் சொல்கிறார்ல, ஆண்டுடைய வசனத்தில் வந்து மனப்பாடம் பண்ணுங்க. ஆண்டுடைய வசனம் சகல பரிபூர்ணத்தோடு உங்களில் வாசமாக இருக்காது. பவுலுடைய லைஃப்பில் பாருங்கள், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், அவருக்கு he was waiting for his execution. தன்னுடைய மரணத்துக்கு காத்துட்டு நல்லா தெரியும். அந்த 4ஆம் அதிகாரத்தில் முன்னால் சொல்கிறாரு, நான் பானபலியாக வார்க்கப்படும் நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்படியே கீழே வரும்போது தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள், 13ஆம் வசனம். 13ஆம் வசனத்தில் 2 தீமோத்தேயு 4:13 என்ன சொல்கிறாரு? துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்த மேலங்கியையும் புத்தகத்தையும் விசேஷமாய் தோல் சுருளேன். எப்போ கேட்குறாரு? he was awaiting his execution. வெளியே போய் அதுக்கு பிறகு நான் இன்னும் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது, சரிதானா? இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது. he was waiting his execution. அப்போ சொல்கிறாரு, எப்போ நல்லா குளிராக இருக்குது, எனக்கு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வா, தோல் சுருள் எடுத்துகிட்டு வாங்க, bring the scalds அப்படின்னா பழைய ஏற்பாடு அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோல் சுருளாக தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ த புக்ஸ். ஒருத்தர் தான் சொல்கிறார், ஒன் ஃபார் த பாடி, ஒன் ஃபார் த மைண்ட் அண்ட் ஒன் ஃபார் த சோல். அருமையானவர்களே,
வாழ்க்கையினுடைய கடைசி தெளிந்த புத்தி இருக்கிற வரை இப்படிப்பட்ட விருப்பங்கள் ஆண்டோட வசனத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பைபிள் நீங்கள் பாருங்கள், ஆண்டோடைய வாழ்க்கையை பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்கள். இதெல்லாம் படிச்சிங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு தேவர் தரவு இந்த ஸ்கிரிப்சர்ஸ், வேதத்திலே எந்த அளவுக்கு ஆழமாய் அவர்கள் இருந்தார் என்பதை சொல்லி அவருடைய பேச்சுக்களிலே அவருடைய பிரசங்கங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் என்ன ஆகிட்டு தெரியுமா, வசனத்தை விட்டுட்டு வேறு எல்லாம் தான் ஹைலைட் பண்ணுறாங்க. நான் ஒரு மேகசின் நான் முன்னால் படிச்சிருக்கேன், அதில் பார்க்கும்போது வசனம்லாம் சாதாரணமாக இருக்கும், ஹார்ட் இந்த கருப்பு லெட்டர்ஸில் இருக்காது, பிளாக் லெட்டர்ஸில் இருக்காது. ஆனால் கதையெல்லாம் எப்படி இருக்கும், பிளாக் லெட்டர்ஸில். அதான் நம்ம ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போயிட்டுது. நான் சொல்கிறத ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்தது, இன்றைக்கி எங்கே போயிருக்குன்னு எனக்கு தெரியல. தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் வி கிவ் ஃபார் காட்ஸ் வேர்ட். எங்கேயோ போயிடுச்சு. பட் நம்ம EU evangelical students and evangelical graduates in our life, the word of God should take a very prominent place and a preeminent place. உங்களுடைய வாழ்க்கை வசனத்தினால் நிறைந்திருப்பதாக. வேதத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் பிசாசுக்கிட்ட எதை வச்சு தான் ஜெயித்தார், அவருடைய வசனத்து மூலம் ஜெயித்தார். பிசாசு பயப்படுறது எதுக்கு தான் பயப்படுவான், ஆண்டோடைய வார்த்தைக்கு தான். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. பிசாசுக்கிட்ட போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஆர்கியூ பண்ணிட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. தட்ஸ் வாட் ஜீசஸ் டிட். வசனம் வசனம். பிசாசு பயப்படுவது ஆண்டோடைய வார்த்தைக்கு தான். உங்களுடைய அனுபவத்துக்கோ அல்லது உங்களுடைய பலவிதமான காரியங்களுக்கோ அவன் பயப்படுறதே கிடையாது. He fears only God's word. இயேசு கிறிஸ்து அதை தான் அழகாக பயன்படுத்துகிறார். ரெண்டாவது காரியம், equip yourself with the word of God. முதல்ல நான் சொன்னேன் equip yourself by the knowledge of God. ரெண்டாவது equip yourself by the word of God. மூணாவது காரியம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, equip yourself by prayer life. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் தயார் பண்ணிங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. அன்றைக்கி ப்ரேயரை பற்றி பேச சொன்னால் மணிக்கணக்காக நம்ம பேசுவோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம இதில் ப்ரேயருக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் நடைமுறையில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நான் காலையில் நான் சொன்னது மோஸ்ட் டஃபஸ்ட் டாஸ்க் இன் த வேர்ல்ட் இஸ் டு ப்ரே அலோன். தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுறது, அது நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி ஜெபத்தை குறித்து நம்ம தெளிவாக நம்ம எவ்வளோ டைம் எடுத்து ஜெபம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பது வேதம் மிக தெளிவாக சொல்கிற ஒரு காரியம். வேதத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பயன்படுத்தின ஜனங்கள் எல்லாரும் ஜெப வாழ்க்கையில் அதிகமாக வளர்ந்த ஜனங்கள். தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு டைம் இல்லாதனால நான் வசனத்துக்குள்ளே போகல, ஒருவேளை குறித்து வச்சுக்கோங்க. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தானியேல் தன் வழக்கத்தின்படியே, அப்படின்னா என்ன, தானியேலுக்கு எதிராக தேர் வாஸ் an edict, ஒரு சட்டம் ராஜா பண்ணுறாரு. என்ன பண்ணக்கூடாது, ராஜாவை தவிர வேறு யாரும் என்ன பண்ண வணங்கக்கூடாது. அதெல்லாம் ராஜா கையெழுத்து போட்டார். தெரிந்த பிறகும் தன் வழக்கத்தின்படியே 3 வேளை இஸ்ரவேலை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுறதை சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஜெப வாழ்க்கை அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, இந்த நெகேமியாவை பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் 4 காரியங்களை நடத்தும்னு சொல்கிறார். when you pray the prayer changes you. நம்மளை தான் மாற்றுது. இட் இஸ் நாட் தட் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அச்சீவ் பண்ணுறதுக்காக இல்லை. ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது ப்ரேயர் சேஞ்சஸ் மீ அண்ட் யூ. 4 காரியத்தை சொல்கிறார். முதலாவது காரியம், ப்ரேயர் மேக்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இன்னபிலிட்டி. உங்களால் முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து கிடக்குறீங்க. பல நேரத்தில் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மேலே விழுந்து கிடக்கணும். நமக்கு தெரியும் நம்மளால் முடியாது, ஒரு சின்ன கல்லை கூட நம்மளால் நகர்த்த முடியாதுன்னு தெரியும். பட் God can do it. God can do it. Prayer helps us to understand our inability. Prayer makes us to understand our dependability. ஆண்டவரை தான் சார்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் உள்ள ஜனங்கள் பிரச்சனைகள் வரும்போது எங்கெல்லாமோ ஓடிட்டே இருக்காங்க. அவரை பிடிக்கலாமா, இவரை பிடிக்கலாமா, என்ன அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இவ்வளோ பணத்தை வச்சு அதை பண்ணலாமா, என்னெல்லாமோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையான ஒரு தேவனுடைய ஒரு பிள்ளைக்கு தெரியும், அவர் டிபெண்டன்ஸ் இஸ் ஆன் காட். அவர் டிபெண்டன்ஸ் இஸ் ஆன் காட். ஆண்டவர் மேலே தான் நம்ம சார்ந்திருக்கிறோம். ப்ரேயர் ஹெல்ப்ஸ் us to understand our inability. Prayer helps us to make known our dependability on God. மூணாவது, prayer helps us to know God's sovereignty. நம்ம நினைச்சதெல்லாம் ஆண்டவர், we cannot twist God. சரிதானா? we cannot, ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, கையை பிடிச்சி முறுக்கி ஆண்டவரே இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, மிரட்ட முடியாது. பட் he is sovereign. ஆண்டவருக்கெல்லாம் முடியும். பட் he knows what is the best for me and you. எனக்கும் உங்களுக்கும் எது முக்கியம் அவருக்கு தெரியும். prayer helps me to understand the sovereignty of God. கடைசியாக the prayer helps me to make me sensitive to issues. ஜெபம் பண்ணும்போது பல காரியங்களை you will understand. பல புரியாத காரியங்கள் happen in our life. மினிஸ்ட்ரியில் I tell you, பல புரியாத காரியங்கள்.
நம்ம எதிர்பாராத இடங்கள்ல இருந்தெல்லாம் பிரச்சனை வரும். சொல்யூஷன் நமக்கு தெரியாது. ஹவு டு ஹேண்டில் இட், we don't know. பிசாசு சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. நாளைக்கு அதை பற்றி நான் கொஞ்சம் பேசுவேன் நான் நினைக்கிறேன். சாதாரணமான எங்கேருந்து வருது, எப்படி பிரச்சனை வருது நமக்கு தெரியாது. பட் when you pray, God makes you to be sensitive to the issues. சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கு ஆண்டு உதவி செய்ய. எப்படி நமக்கு தெரியும்? நம்ம ஜெபம் பண்ணால் தான் தெரியும். ஜெபம் பண்ணாமல் தியரியெல்லாம் கிடையாது இது. when you start to pray, you'll be able to understand. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், மார்க் 1ஆம் அதிகாரம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் இல்லையா? மார்க் 1ஆம் அதிகாரம், யாராவது வசனம் சொல்ல முடியுமா? 35ஆம் வசனம். வெரி குட் தங்கச்சி. மார்க் 1:35 ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோட, இன்னைக்கு அதிகாலத்தில் ஒருத்தர் 10 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். The devil beautifully he has changed the mindset of the people. என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், 12 மணிக்கு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நாங்கள் 12 மணிக்கு நார்மலாக இருப்போம் சார் அப்படின்னு. ராத்திரி 12 மணிக்கு. டைமிங்ஸ் ஆஃப் சேஞ்ச். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலைன்றது நிறைய இடத்துல இருக்கும். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்கள், பைபிளில் வேறு மார்னிங் இஸ் மென்ஷன். இதெல்லாம் என்னென்னா ஆண்டவர் சில காரியங்கள் இஸ் எஸ்டாப்ளிஷ் சர்டன் திங்ஸ் ஃபார் அஸ் டு ப்ராக்டிஸ். உலகம் அப்படியே மாற்றிட்டே போயிடுது. இன்றைக்கி காலையில் நீங்கள் நிறைய பேர் குவைட் டைம் வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரெசன்ட் கல்ச்சர். நிறைய பேர் குவைட் டைம்லாம் எடுக்கிறது ராத்திரி 11 மணிக்கு எடுப்பேன் அப்படின்றாங்க. கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். திங்ஸ் கேன் சேஞ்ச். நம்ம சேஞ்ச் பண்ணலன்னா வேறு யாரும் மாற்ற முடியாது. we need to practice a counter culture. ஒருத்தர் அழகாக சொல்கிறாரு, we need to practice a counter culture. உலகம் இப்படி போயிடுச்சு, அதுக்காக நம்ம உலகத்தோட பின்னால் ஓடுறதுக்காக ஆண்டவர் நம்ம அழைக்கவே இல்லை. the living fish swims against the current. நீரோட்டத்துக்கு எதிராக உயிருள்ள மீன் நீச்சல் போடும். செத்த மீன் தான் அது பாட்டு ஓடவே செய்யும். ட்ரை இட். ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோடு நேரம் செலவு பண்ணார். மார்க்கு 1:35 நம்ம பார்க்குறோம். பவுல் சொல்கிறாரு, எல்லா கவனத்தோடும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பரிசுத்தவான்களுக்காக. எபேசியர் 6:18 சொல்கிறார், எல்லா கவனத்தோடும் பரிசுத்தவான்களுக்காக செய்யும் ஜெபத்திலே நீங்கள் விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஒருத்தன் காஸ்பல் சொல்லிட்டா பத்தாது. ப்ரேயர் இட் இஸ் பவர்ஃபுல். பவுல் தான் சொல்ல, நம்ம விசுவாசிகள் நீங்கள் நிறைய, நமக்கு எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ப்ரேயர் இருக்குது. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ப்ரேயர் இருக்குது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வந்து பால் வந்து ஒரு ப்ரேயர் ஃபார் பிலீவர்ஸ் அவர் பண்ணுறார். அந்த ப்ரேயரை பற்றி சொல்லும்போது வாரன் வெஸ்பி சொல்கிறாரு, இட் இஸ் அ ப்ரேயர் ஃபார் என்லைட்டன்மெண்ட். அவருக்கு உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன, ஆண்டவருடைய காரியங்களை சரியான பெர்ஸ்பெக்டிவில் நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படின்னா நம்முடைய ஒரு மனிதனுக்கு ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லையோ அல்லது வேதத்தை நாம் கொடுத்தோ அல்லது ஒரு துண்டு பிரதியோ அல்லது எதை கொடுத்தாலுமே அதோடு நம்ம இந்த வேலை முடியலை. யூ நீட் டு கோ அண்ட் ப்ரே ஃபார் திஸ் இண்டிவிஜுவல் தட் காட் வில் ஒர்க் ஃபார் த லைஃப். ப்ரேயர் பண்ணாதபடி நம்ம எல்லாம் செய்துட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை யூ எக்யூப் யுவர் லைஃப் வித் ப்ரேயர். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? நார்கோவிலில் ஒரு ஜெபம் அடிக்கடி பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு. நான் அந்த ஊருக்காரன், நான் நாகர்கோவில் குறை சொல்ல, ஐ எம் ஃப்ரம் தட் பிளேஸ். அதெல்லாம் நடக்காது, ஒத்து வராது. அதுக்காக லாங் ப்ரேயர் செய்யுங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பப்ளிக் ப்ரேயர். அந்தரங்கத்தில் பார்க்குற உங்கள் பிதா. தம்பி தங்கச்சி எவ்வளோ பேர் தனியாக ஜெபம் பண்ணுறீங்க? ஃபாஸ்டிங் ப்ரேயர். நானும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஐ எம் இன் அ ஸ்மால் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐடி மேலே அடிச்சு விடுவேன், ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் அனுப்பி விடுவோம், வாட்ஸ்அப்பில் பார்ப்பாங்கன்னு. சில சமயம் பரிதாபமாக இருக்கும். சம்டைம் இட் பெயின்ஸ் மீ. It pains me. The importance that we give for prayer in our ministry, it is slowly diminishing. With a painful heart I am telling, it is slowly diminishing. Technically, எங்கேயோ போயிட்டோம். பட் அநேக நேரத்தில் we are not able to see results. பல நேரத்தில் பலன்களை நம்ம பார்க்க முடியலை. ஜெபம்ன்றது it has just become an activity. It has become one of the activity, I would say. ஜெபத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் somewhere something is missing in our spiritual life. யாரும் கம்பல் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்ல, வாங்க வாங்க வாங்க. நோ 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 நோ. இது ஆண்டவர் கெடுக்கிற ஒரு பெரிய ஒரு விருப்பம் நமக்கு. ஒரு ப்ரேயரை ஒருத்தர் லாங் பண்ணாமல் ஏதாவது விருப்பத்தை ஒரு மனதில் ஏதாவது வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னா சம்திங் இஸ் ராங்.
நெய்வேலியிலேருந்து சப்பூரின்னு ஒரு பையன் இருந்தான். கொஞ்ச நாள் பார்த்தா 5 மணிக்கு எழுப்பி முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணுறதை பார்த்த பிறகு nobody told me to pray at 5 o'clock. It so happened. 5 மணிக்கு பிறகு அவன் அங்கே ஒரு லைட்டை பற்ற வச்சு டங் 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 மணி அடித்து அவன் ஆரம்பிச்சிட்டான். It happened. I shared my testimony with him. சப்பூரி, ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார்டா, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. 2வது செமஸ்டர் படிக்கும்போது ஐ ஆல்மோஸ்ட் ஃபெயில்டு இன் அ சப்ஜெக்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 40 மார்க்கில் தப்புனேன். 3rd செமஸ்டரில் ஐ ஸ்டூட் ஃபர்ஸ்ட் இன் மை கிளாஸ். நல்லா படித்தேன், ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் விசுவாசத்தில் போய் பரிசு எழுதலை. ஐ ஒர்க்டு ஹார்ட். ஆண்டவர் படிக்கிறதுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாரு, படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. God did everything. I stood first in my class. என் கிளாஸில் ரொம்ப என்னோட பயங்கரமான ப்ரில்லியண்ட்டான பாய்ஸ் எல்லாம் உண்டு. அவங்கெல்லாம் பார்த்தா கோல்டிங்னு ஒரு புக் உண்டு, ஃபாரின் புக்கு, அந்த புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நான் தெரஜான்னு ஒரு புக் உண்டு, தமிழில் கோனார் இருக்குல்ல, அது மாதிரி எங்களுக்கு இன்ஜினியரிங்கில் தெரஜான்னு ஒரு புக் உண்டு. எல்லாத்துக்கும் அவர் தான் குருமி, சிவில் பீப்புளுக்கு குருமி, எலக்ட்ரிக்கலுக்கு தெரஜா. நான் தெரஜா படிக்கிறேன் ஆசாமி. வந்து டேவிட் எந்த புக்கில் அந்த ப்ராப்ளம் பார்த்தேன், அங்கே பார்த்தேன் நம்ம வெளியே சொல்கிறது வைக்கும், ரேங்க் வேறு வாங்கிட்டோம். It all happened because of God. For the glory of God, I am telling you, conversion experience is not just an ordinary thing. That's the greatest miracle that you can experience in your life. சப்பூரி கிட்ட நான் பேசினேன், ஐ ஷேர்ட் மை டெஸ்டிமனி. சப்பூரி, ஆண்டவர் நான் எந்த காரியம்லாம் விட முடியாதுன்னு நினச்சனோ எல்லாத்தையும் ஆண்டவர் விட்றதுக்கு உதவி செய்தார்டா அப்படின்னா. இட்ஸ் சைக்காலஜிக்கல்டா, இட் கேன் ஹேப்பன். நான் பாரு நல்லா ஸ்மோக் பண்ணுவான். ஹி வாஸ் ஃப்ரம் நெய்வேலி. இப்போ என்னன்னு எனக்கு தெரியல. I lost touch with my after my college days. சொன்னான், டேவிட் இதெல்லாம் சும்மா சாதாரணமான காரியம் தான்டா, சைக்காலஜிக்கல் இது, நீ நினச்சா அதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னா. அப்போ நான் கேஷுவலாக சொன்னேன், சப்பூரி தப்பாக நினச்சிக்காத, கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுறது ஒரு 10 நாள் விட்டு பாருப்பா அப்படின்னேன். ஆனால் வித்தின் a few days I still remember, இன்றைக்கி அந்த அரச மரம் இருக்கான்னு தெரில, அந்த அரச மரத்தடியில் I saw him smoking. அவனை கேட்டேன், சப்பூரி நீ சாயங்காலம் ஒரு நாள் பார்த்தனடாங்க. எஸ் டேவிட், I am failed, முடியல. I understood there is power in conversion experience. ஆண்டவர் ஜெபம் பண்ணுறது கற்றுக் கொடுத்தார். ஜெபம் பண்ணுறது அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஜெபம் யாரும் சொல்லாமல் நடக்குதா, நம்ம ஆண்டவருக்குள்ளே நல்லா போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். யாராவது உங்களை புஷ் பண்ண வேண்டியது இருக்கா, அதை பண்ணு, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி. சம்திங் ராங் இன் அவர் லைஃப். ஆண்டவர்கிட்ட போய் we need to examine. யாருமே சொல்லாமல் செய்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கூட்டு போட்டு நெருக்கி ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி. நோ, தட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. பைபிளில் சொல்லியிருக்கு பிலிப்பியரில், உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் இயேசுவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி தருவார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்னு நினைக்கிறேன். தமிழில், இங்கிலீஷில் ஒருவேளை 4ஆம் வசனமாக இருக்கும். அது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பிலிப்பியரில் சொல்லியிருக்கிறது, உங்களிலே விருப்பத்தையும் செய்கையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். இது ரட்சிப்பில் நமக்கு நடக்கிற ஒரு காரியம். எக்யூப் யுவர் லைஃப் இன் ப்ரேயர். உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுறது, நீங்கள் ஜெபத்திலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஒரு அழகான ஒரு ஆங்கில பாடல் உண்டு, யூ ஆர் டாலர் வென் யூ ஆர் ஆன் அவர் நீஸ். நம்ம முழங்கால் போட்டோன்னா என்ன பண்ணுவோம், ஹைட் அப்படியே குறைஞ்சிடும்ல, ஒரு 4 அடிப்படியே குறைஞ்சிரும். என்ன அழகாக சொல்லி, யூ ஆர் டாலர் வென் யூ ஆர் ஆன் யுவர் நீஸ். முழங்கால் பாடும்போது தான் உனக்கு ஹைட் என்ன ஆகுது, கூடுது. யூ நீட் டு ஹாவ் திட் எக்ஸ்பீரியன்ஸ். ஊழியத்தில் நம்ம ஈடுபடுறோம், நிறைய பேர் நம்ம டார்கெட் எல்லாம் பண்ணுறோம். இட்ஸ் ஆல் குட், பட் இட் ஆல் ஹேஸ் டு பி பேக்ட் அப் வித் தீஸ் திங்ஸ். உங்களுடைய ஆண்டவர் அறிவு, பைபிளை குறித்த அறிவு, உங்கள் ஜெப வாழ்க்கை, இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோதான் நீங்கள் மெகா பிளான் போட்டு நீங்கள் டார்கெட் போட்டு செய்தாலும் நத்திங் வில் ஒர்க் அவுட். பிசாசெல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், எக்யூப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா வச்சுக்கணும். சரிதானே? தீத்து 2ஆம் அதிகாரம் திருப்பிங்களேன். தீத்து 2ஆம் அதிகாரத்தில் பவுல் இந்த தீத்துக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக, ஷோ யுவர் செல்ஃப் ஆஸ் an எக்ஸாம்பிள். உன் வாழ்க்கையை மாதிரியாக காட்டுப்பா. உன் வாழ்க்கையை இதெல்லாம் பார்க்குறாங்க. நிறைய நேரத்தில் நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவத்தை குறித்து ரொம்ப பெருசாக பேச முடியாது. இன்றைக்கி வெளியே போய் சரிதானே, வாழ்க்கையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையை ரொம்ப பார்க்குறாங்க. they make an assessment. பவுல் சொல்கிறார் தீத்துக்கு, என்ன சொல்கிறார் பாருங்க, நீயே எல்லாவற்றிலும் ஒன்று என்னதை காட்டு, ஷோ யுவர் செல்ஃப் ஆஸ் an எக்ஸாம்பிள். உன் வாழ்க்கையை பார்க்கணும். உன் பேசுகிறத மற்றவங்க பேசுகிறத ரொம்ப கவனிக்க மாட்டாங்க. ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன் அழகாக சொல்கிறார், ப்ரீச் ஆல்வேஸ், இஃப் நெசசரி யூஸ் வேர்ட்ஸ். ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசின்னு நினைக்கிறேன். ப்ரீச் ஆல்வேஸ்,
இஃப் நெசசரி யூஸ் வேர்ட்ஸ். அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். வாழ்க்கையை ரொம்ப பார்க்குறாங்க. இன்னைக்கு பைபிள்லாம் கொடுக்க முடியாது. ஒருத்தர் சொல்கிறாரு, யூ மே பி த ஒன்லி பைபிள் பீப்புள் ஹாவ் அ சான்ஸ் டு ரீட் இன் தேர் லைஃப். பைபிளெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை என்ன சரியாக இருக்கும்போது they cannot question you. அதான் பவுல் தீத்துக்கு சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் நீயே உன்னை என்ன பண்ண மாதிரியாக காண்பித்து. 8ஆம் வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை. சாட்சி, உன் வாழ்க்கையை நீ எக்யூப் பண்ணுப்பா. உன் வாழ்க்கையை எக்யூப் பண்ணு. காலையில் ஒரு நாள் வெளியே போகும்போது யூ ஸ்பெண்ட் டைம் வித் காட். ஆஸ் ஃபார் இஸ் கிரேஸ், பிலிகிராம் டெய்லி ஜெபம் பண்ணு வரான். ஆண்டவரே, நீ இவ்வளோ நாள் என்னை வளர்த்து கொடுத்தீர், இன்றைக்கு உம்முடைய பேருக்கு களங்கம் வருகிற ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் வர நடக்காதபடிக்கு காத்துக்கொள்ளும். யுவர் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் லைஃப் இஸ் வெரி வெரி, லைஃப் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். இதில் சொல்லும்போது, தீத்துக்கு சொல்லும்போது, அதே இதில் பின்னால் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தமிழில் ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்க புத்தி சொல்லு. தமிழில் அப்படி இருக்குது, சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கும்படி புத்தி சொல்லு. சில இங்கிலீஷில் சில இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன் எவ்ரி வே யூ மேக் த காஸ்பல் அட்ராக்டிவ். இன் எவ்ரி வே யூ மேக் த காஸ்பல் அட்ராக்டிவ். நம்ம வாழ்கிற வாழ்க்கை இது வித்தியாசமாக இருக்கே, இந்த வாழ்க்கையை நம்ம தேடி பார்க்கலாமே. நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு 4 செமஸ்டர் டெய்லி நாங்கள் ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். ஆசாமிகள், ஹி வாஸ் டூயிங் மெக்கானிக்கல், ஐ வாஸ் டூயிங் எலக்ட்ரிக்கல். யூ ஸ்டில் ரிமெம்பர், பரீட்சை அன்னைக்கு கூட நாங்கள் ஜோம் பண்ண நாட்கள் ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு நாள் ராத்திரி போய் உட்காந்துருக்கோம். பரீட்சை அன்னைக்கு 4 பேர் உட்காந்து, நான், ஜோசப், கண்ணப்பா, கேலப்னு பேப்டிஸ்டும் எடுத்தால் தாமஸ் ஆல்வா எடிசன், நாங்கள் பல்புன்னு கூப்பிடுவோன்னே 4 பேரும் வி ஹவ் மெட் ரெகுலர்லி. வி யூஸ் டு ஸ்பெண்ட் டைம் 30 to 45 minutes. திடீர்னு மாடியில் வந்து இருட்டு, லைட் இருக்காது. நாங்கள் டெய்லி என்ன படித்தோன்னு சொல்லி ஷேர் பண்ணுவோம். இட் வில் கோ டு 45 minutes to 1 hour. எல்லாம் நல்ல படிப்பில் நல்ல ரேங்க் வச்சுருந்தோம், குறைஞ்சவங்க எதுவுமே கிடையாது. ஒரு 2-3 பேர் வந்தாங்க, ஏதோ 4 பேர் இருட்டில் உட்காந்துருக்குன்னு ஆவின்னு பயந்துட்டு இட்டுன்னு ஓட்டிட்டாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். லைஃப் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் அவர் வேர்ட்ஸ். அருமையானவர்களே, எக்யூப் யுவர் லைஃப், எக்யூப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை மற்றவங்க பார்க்கணும். பார்க்கும்போது they should see Jesus. கிரைஸ்ட் லைக் நேச்சர் நமக்கு இல்லைன்னா we all fail. நான் என் நேச்சர் தான் சொல்கிறேன். we all fail at some point of time in our life. we are not perfect being. we are just saved sinners. தான் மறந்துடக்கூடாது, சரிதானா? we are just saved sinners, அவ்வளோதான். பட் நம்ம இருதயத்தில் we should have a longing to show Christ in our life. என்னைக்கா ஒரு நாள் விடலாம், பட் அது சாக்கா வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தக்கூடாது. பிசாசு தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான், எப்பா யூஆர் அவுட். எக்யூப் யுவர் லைஃப். 4 காரியத்தை நான் சொன்னேன், முடிக்க போகிறேன். முதலாவது, எக்யூப் யுவர் லைஃப் வித் நாலேஜ் ஆஃப் காட். ஆண்டவரே அறிகிற அறிவிலே நீங்கள் வளருங்க. 2வது சொன்ன காரியம், எக்யூப் யுவர் லைஃப் வித் வேர்ட் ஆஃப் காட். 3வது காரியம், எக்யூப் யுவர் லைஃப் வித் ப்ரேயர். 4வது, எக்யூப் யுவர் லைஃப், எக்யூப் யுவர் லைஃப். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா?